அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எல்கேஜி குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் போகிற குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் எடுத்து இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கேப்சிகம், அதுவுமே மீடியம் சைஸ் தான். ரெண்டுமே இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு நீங்கள் செய்கிறாந்தா எந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறாந்தா, அதாவது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிற குட்டீஸ்க்கு நீங்கள் செய்கிறாந்தா தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்க வேண்டாம். ஆவிலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெந்துடும் அந்த ஆயில்லையே. பட் நீங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு செய்கிறாந்தா கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் குட்டீஸ்க்குமே நல்லது, அவங்களுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டை தாங்க ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அதாவது நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறேன். ஒருத்தருக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டினதும் போக மீதி மார்னிங் சாப்பிட்றதுக்குமே இருக்கும். இப்போ சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ரொம்ப அந்த எக் ட்ரை ஆகிடக்கூடாது. ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு ரைஸுமே ட்ரை ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா போட்டுக்கலாம், காரம் பத்தலைனா லைட்டாக பெப்பர் தூள் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் குழம்பு ரசத்து கூட சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம். அப்படி இல்லைனா சூடான சாதத்தை போட்டு பிசைஞ்சு கூட கொடுத்து விடலாம். நான் இன்றைக்கி சாப்பாடை போட்டு பிசைஞ்சு தாங்க கொடுத்து விட போகிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு மதியம் சாப்பிடும்போது அந்த முட்டையோட அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அது ஸ்மெல் வராது. உங்களுக்கு நல்லா மசாலாவோட ஸ்மெல் தான் வரும். சூப்பராக சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸை காலியாக தான் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.